Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ என்ன சார் விராட் கோலி படத்தை காமிச்சிருக்கிறீங்க? அது இல்லாமல் ஃபிசிக்ஸ் இன் விராட் கோலிட்டு என்ன ஃபிசிக்ஸ்? கவர் டிரைவ் விசஸ் ஸ்ட்ரைட் டிரைவ். இப்போ இது மாதிரி ஏன் வந்து ரிலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபிசிக்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் ஒரு பெரிய பூதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக டே டு டே லைஃப் கூட ரிலேட் பண்ணி நம்ம ஃபிசிக்ஸை படிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ அந்த விராட் கோலியோட கவர் டிரைவ் விசஸ் ஸ்ட்ரைட் டிரைவ். விராட் கோலி இஸ் அதாவது எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன். உங்களுக்கு கவர் டிரைவ் அவர் மாதிரி அடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கவர் டிரைவ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் டிரைவ் எப்படி இருக்கும், அதில் என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது? இப்போ கவர் டிரைவும் ஸ்ட்ரைட் டிரைவும் ஆடுனா எதில் வந்து பால் வந்து அதிக ஃபாஸ்ட்டாக போகும், இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வில் see that. இதில் என்ன ஃபிசிக்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க பார்க்குறோம். ஓகே, பாருங்கள் அவரோட பியூட்டிஃபுல் கவர் டிரைவ் பாருங்கள். யூ கேன் ஜஸ்ட் see that. பார்க்கலாம், கவர் டிரைவ் பாருங்கள், அழகாக ஆடுவார் கவர் டிரைவ். அவ்வளோதான், நோ ஒன் கேன் ஸ்டாப். 4க்கு போயிட்டே இருக்கும், கவர் டிரைவில் 4க்கு போயிட்டே இருக்கும். இது கவர் டிரைவ். ஸ்ட்ரைட் டிரைவ்னால் என்ன? ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து பால் வந்து அடுத்தது ஸ்ட்ரைட் டிரைவ், ஸ்ட்ரைட்டாக பால் அழகாக 4க்கு போயிட்டே இருக்கும். இன்னுமே ஸ்ட்ரைட்டாக வரும், அழகாக பால் போயிட்டே இருக்கும், 4 போயிட்டே இருக்கும். சரியா? அதான் எக்ஸலண்ட்டாக அந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படி வைக்கிறதே வந்து ஸ்ட்ரைட் பேட். ஓகே, அப்போ அது வந்து ஸ்ட்ரைட் டிரைவ், அதனால தான் சொல்கிறோம். சரி, இதில் என்ன சார் ஃபிசிக்ஸ் இருக்குது? ஓகே, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி இங்கே நிற்கிறார். அவரோட பேட் இப்படி இருக்குப்பா, அவரோட பேட் வந்து இப்படி வச்சுருக்கோம். இப்போ உனக்கு வந்து இங்கேருந்து பவுலர் எண்ட்லேருந்து பால் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அடிக்குது. பவுலர்லேருந்து பால் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் பொழுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த பாலுக்கு வந்து ஒரு மாசும் அதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டியும் இருக்கும். கரெக்டாக? அது வந்து பட்டுட்டு மறுபடியும் இப்படி அதே டைரெக்ஷனில் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னா, கொஞ்சம் தள்ளி போகலாம், ஸ்ட்ரைட்டாக தள்ளி போகுதுன்னா அப்போ அதுக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி ஒன்று வரும். அப்போது இந்த இடத்துல இது வந்து இனிஷியல் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது m இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. போய் அடிச்சுட்டு மறுபடியும் திரும்ப வர்றப்போ அது ஃபைனல் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. என்ன வரும்? m இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? அப்போ இதுதான் ஃபைனல் மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம் ஸ்ட்ரைட் டிரைவுக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா, இதே உனக்கு வந்து கவர் டிரைவ் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே அடிச்சுட்டு இந்த டைரெக்ஷனில் வரும், ஒரு ஆங்கிள் தீட்டாவில் வரும். அப்போ உனக்கு ஃபைனல் மொமெண்டம் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஃபைனல் மொமெண்டம் ஒரு ஆங்கிள். இது அப்படியே இனிஷியல் மொமெண்டம் 180 டிகிரி இருக்கும். இது ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அப்படியே ஒரு சம் ஆங்கிளில் இருக்கும். இப்போ என்ன சார் நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்குது. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸு. அந்த இம்பல்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால அந்த ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால பாடி வந்து மூவ் ஆகுது. இதுதான் ஃபிசிக்ஸ் கான்செப்ட். ஓகேவா? புரியுதாப்பா? அப்போ ஸ்ட்ரைட் டிரைவ்னால் போய் அடிச்சுட்டு அப்படியே திரும்ப வருது, கவர் டிரைவ்னா அடிச்சுட்டு தள்ளி திரும்பி வருது. அப்போ பாருங்கள், இதான் எக்ஸலண்ட்டு. அதாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்த பால் இப்படி பட்டுட்டு இப்படி திரும்பி வருது, பட்டுட்டு இப்படி திரும்ப வருது. திஸ் இஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இங்கே வர்றது வந்து இனிஷியல் மொமெண்டம், இங்கே போகிறது வந்து ஃபைனல் மொமெண்டம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொன்னால் ஃபைனல் மொமெண்டம், அது வெக்டர், திஸ் இஸ் வெக்டர் ஆக்சுவலி. ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். சரியாப்பா? கிளியரா? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அது என்ன பண்ணுவாங்க? மாடுலஸ் ஆஃப் த வெக்டர் பண்ணிப்பாங்க. அப்போ பாருங்கள், இது வந்து என்னது? ஸ்ட்ரைட் டிரைவ். ஸ்ட்ரைட் டிரைவும் போது என்ன வரும்? பால் இப்படி போச்சுன்னா உங்களுக்கு வந்து பால் வர்ற டைரெக்ஷன்லேயே திரும்ப போகுது. ஓகேவா? பால் வர டைரெக்ஷன்லேயே திரும்ப போகுது, இங்கே ஒரு ஆங்கிளில் திரும்ப போகுது. அப்போ தான் நம்ம வந்து இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரோம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இட்ஸ் அ வெக்டர் சப்ராக்ஷன். அப்போ ரூட் ஆஃப் என்னது? ஃபைனல் மொமெண்டம் ஸ்கொயர் ப்ளஸ் இனிஷியல் மொமெண்டம் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போது ஒருவேளை ஃபஸ்ட்டு கேஸ், இந்த கேஸ்க்கு போகிறோம். இந்த கேஸில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன ஆகுது? பால் வந்து பட்டுட்டு அப்படியே திரும்ப வருது, போய் பட்டுட்டு அப்படியே திரும்ப வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? இந்த ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவல்னு அசியூம் பண்ணிக்கிறதுனால ரெண்டுமே ஐ வெக்டருங்கிறதுனால -2mv அப்படின்னு வருது. அதோட மாடுலஸ் எடுத்தாங்கன்னா 2mvங்கிறது ஆன்சர்.
அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இதே அடுத்த கேஸில் பாருங்கள், இது வந்து என்னது ஸ்ட்ரெயிட் டிரைவ், இது வந்து என்னது உங்களுக்கு கவர் டிரைவ். கவர் டிரைவிங் போது இப்படி பட்ட பால் இப்படி போயிடுது. அப்போ இதுதான் இனிஷியல் மொமெண்டம், இது வந்து என்னது ஃபைனல் மொமெண்டம் வெக்டர். அப்போ ஆங்கிள் தீட்டா. சரியா? அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் பிஐ ஸ்கொயர் மைனஸ் 2pf pi இன்ட்டு காஸ் தீட்டா. சார் இந்த ரெண்டு கேஸில் எந்த கேஸில் சார் உங்களுக்கு வந்து அதிக ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு பார்த்தா ஃபைனலாக பால் வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் எதில் அதிகமாக இருக்குதோ அதில் தான் அதிகமாக போகும். கவர் டிரைவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர் டிரைவில் வந்து டைரெக்ஷனை மாற்றுறோம். இந்த இடத்துல வந்து அப்படியே கவர் டிரைவில் வந்து இந்த டைரெக்ஷனை மாற்றுறோம் அப்படியே. அப்போ மாற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா, டைரெக்ஷனை மாற்றுறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். அப்போ என்னென்னா ஸ்ட்ரெயிட் டிரைவ் கவர் டிரைவ் ரெண்டுலேயுமே விராட் கோலி ஒரே ஃபோர்ஸ் கொடுத்தாருன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் டிரைவில் தான் அதிக ஃபாஸ்ட்டாக போகும். இதையே ஒரு கேள்வியை கூட கேட்கலாம். ஓகேவா? அனதர் கான்செப்ட் இதில் என்னென்னா இம்பல்ஸ். இம்பல்ஸ்னால் என்ன? அதாவது இம்பல்ஸ்னால் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆனால் இம்பல்ஸோட டெஃபினேஷன் என்ன? இம்பல்ஸ்னால் ஃபோர்ஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். ஆக்சுவலாக வந்து ஃபோர்ஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். அப்போது ஒரு பாடி மேலே ஒரு பாடி இருக்குது, அந்த பாடி மேலே if you are giving the force, அதோட மாஸ் m. ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷனை ஃபாஸ்ட்டாக அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். அப்போது இம்பல்ஸ்னால் என்னென்னா ஃபோர்ஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷன். அந்த ஃபோர்ஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் சேஞ்சிங் த மொமெண்டம். அப்போ இம்பல்ஸ்னால் ஃபோர்ஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன வரும்னாப்பா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைமு. ஓகே, சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைமு. அப்போ நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் படிக்கிறது இந்த ஃபோர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க, நீட்டில் கேள்விகள் கேட்குறாங்க. எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கலாமா? ஸோ அப்போ என்னது இம்பல்ஸ்னால் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைமு. ஓகேவா? சரி, இப்போது இந்த கேள்வி நீட் 2021 2021 நீட்டில் கேட்டிருக்காங்க. பாருங்கள் என்னது, a ball of mass 0.15 kg is dropped from a height 10 meter, strikes the ground and rebounds to the same height. அதாவது ஒரு பாலை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, அது நிலத்தில் பட்டு மறுபடியும் அதே ஹைட்டுக்கு வருது. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறாங்க? சேம் ஹைட். the magnitude of impulse. அப்போ இம்பல்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு ஷார்ட் டியூரேஷன். இம்பல்ஸ்னால் என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். இம்பல்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். சார் இப்போ எப்படி சார் சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது? யூ கேன் ஜஸ்ட் see that. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு see all these things. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாலை ட்ராப் பண்ணுறோம். அப்போ ட்ராப் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி v ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0 இருக்குது. இங்கே வந்து இந்த நிலத்தில் படுதுப்பா, படும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஓகேவா? படும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும். இதை வந்து ஹைட்டு h அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்லா தெரியும் v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2g இன்ட்டு h. இது 0 ஆச்சுன்னா அப்போ இங்கே வர்ற வெலாசிட்டி வந்து v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. ஓகேவாப்பா? v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. அதை வச்சு தான் இந்த வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. போய் அடிச்சுட்டு மறுபடியும் அதே ஹைட்டுக்கு போகுதுன்னா அதே வெலாசிட்டியில் வந்தால் தான் அதே ஹைட்டுக்கு போக முடியும். அப்போ இந்த இடத்துல இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு vi. ஓகேவா? மறுபடியும் அடிச்சுட்டு திரும்ப அதே வெலாசிட்டியில் போகுது. அப்போ இது v ஃபைனல். அப்போ ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் டு மைனஸ் m இன்ட்டு v ஃபைனல். ஓகேவா? அப்போ என்ன வரும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸா? அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? வாட் வி நீட் டு டூ? இந்த இடத்துல பாருங்கள். அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் அவ்வளோதான். ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்ன? மைனஸ் mv. இனிஷியல் மொமெண்டம் என்ன? மைனஸ் mv. அப்போது மைனஸ் 2mvன்னு வந்துடும். ஆனால் மாடுலஸ் எடுக்கும்போது 2 இன்ட்டு m இன்ட்டு v. ஓகேவா? 2 இன்ட்டு m இன்ட்டு v. v வந்து ரூட் ஆஃப் 2gஹ்னு போட்டிருக்கோம். அப்போ அதை கொண்டாந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் த பால் 0.15 kg இன்ட்டு v இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க 10 இன்ட்டு ரூட் 2 போட்டிங்கன்னா
யூ வில் பி ஏபிள் டு சால்வ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் ஃபிசிக்ஸ். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம விராட் கோலி கூட ரிலேட் பண்ணி நீட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். கிரிக்கெட் கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம். மூவி கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஃபிசிக்ஸ் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை நம்ம கிளாசிக் நீட் அகாடமியில் எடுத்துருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீட் ஃபிசிக்ஸும் ஈஸி. நம்ம கிராஷ் கோர்ஸும் நம்ம ரிப்பீட்டர் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 2 இயர் கோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா கோர்ஸுமே நம்ம இது மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக படிக்கலாம். நீட் ஃபிசிக்ஸும் ஈஸி, நீட்டும் ஈஸி. அழகாக சீட் வாங்கலாம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.